சன் ஆஸ்ட்ரோ நேயர்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். பொதுவாக இந்த தளத்தின் வழியாக உங்களுக்கு தேவையான பதிவுகளை வான மண்டலத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து, அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையினை வைத்து, இது உண்மையான ஒரு விஞ்ஞானம் என்பதை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையை கிரகங்கள் தான் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, கிரகங்கள் தான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து இந்த பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இதில் என்ன ஒரு தகவல்னா, எல்லாம் ஒரே ஒரு கேள்வி, ஒரு முரண்பாடு ஒன்று இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தை இப்பொழுது அந்த கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரே நேரத்தில் 10,000 பேர் பிறந்திருக்கோம், 10,000 பேருக்கு ஒரே மாதிரியான பலன்கள் கிடைப்பதில்லை. அதுக்கு என்ன காரணம்? அது ஜோதிடம் என்பது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இங்கே நாங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை படித்த போதே முதலாக கற்றுக் கொடுப்பது என்ன பார்த்தீங்கன்னா, பராசர முனிவர் காலத்திலிருந்து இந்த காலகட்டம் வரையிலும் பூர்வ புண்ணிய பலன்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, முதல்ல அதான் எழுதியிருப்போம். கடந்த காலத்தில் நாம் செய்கின்ற பாவங்களும் புண்ணியங்களும் கர்ம வினைகளாக இந்த பிறவிக்கு நமக்கு வருகிறது. அந்த பாவங்களோ புண்ணியங்களோ இல்லாமல் ஒரு பிறப்பு என்பது எடுப்பதே இல்லை, அது பிறப்பு நிகழ்வதே கிடையாது. கடந்த காலத்தின் பாவங்களை சுமந்து கொண்டு இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிப்பதற்காகவே இந்த பிறவி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கடைசி பிறப்பு என்று நிகழ்கின்ற போது அந்த கடைசி பிறப்பில் எல்லா விதமான சங்கடங்களையும் ஒரு சேர அனுபவித்து மோட்சத்திற்கு நாம் செல்கிறோம். இதுதான் அடிப்படை தத்துவம். இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விகள் சிலருக்கு இருக்கும். இந்த ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போதே அந்த சஞ்சார நிலையை வைத்து ஆஹா ஓஹோ என்று பேசக்கூடிய நிலைகள்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ லட்சாதிபதி, நீ கோடீஸ்வரன், நீ அப்படி ஆக போற, நீ தசரதன் மாதிரி ஆக போற, இவனை மாதிரி ஆக போற, நினைச்சதெல்லாம் அடைய போற. ஆனால் பார்த்தீங்கன்னா எதையும் அடைய போறது இல்லை. இப்போ ஒரு தகவலை இங்கே நான் சொல்லி ஆகணும். கன்னிராசினர் பாவம் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க, ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. வாழ்க்கையை உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம், உண்மையான தகவல் சொல்லணும்னா, ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் வந்திருக்காரு. ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் வருகின்ற போது உலக அத்தனை அனுபவங்களையும் உங்களுக்கு வழங்குவார். இந்த உலகத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய உறவுகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளாகட்டும், கணவராகட்டும், மனைவியாகட்டும், சகோதரனாகட்டும், நட்பாகட்டும், எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதற்கேற்ற அத்தனை சங்கடங்களையும் உங்களுக்கு கொடுத்து உதவிக்குன்னு போவீங்க, எதிர்பார்த்து நிற்பீங்க, எதுவுமே கிடைக்காது. அப்பதான் ஓஹோ, இந்த நபர் நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர் அல்ல, நாம தான் ஏமாந்துருக்கோம். அப்ப பிள்ளைகள் பேர் நம்பிக்கை வச்சிருப்பீங்க, பிள்ளைகள் கூட கை கழுவும், அவர்களால் சங்கடங்களை சந்திப்பீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். 7ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் ராகு கேது இந்த விஷயங்கள். இது மிக மோசமான ஒரு காலகட்டம் தான். அந்த ஜென்மத்தில் கேது சஞ்சரிக்கின்ற காலகட்டம் வரையில் ஒரு சங்கடங்கள் உங்களுக்கு இருக்கு. இது ஒரு பக்கங்க. இதுக்கு மேல மிக முக்கியமானது ஒரே ஒரு உங்களுக்கு பாதுகாப்பு துருப்பு சீட்டு ஒன்று பாருங்க. அந்த துருப்பு சீட்டு இப்பொழுது 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு துருப்பு சீட்டாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கிறார். எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நோய் நொடிகள் அற்ற நிலையை வழங்கி கொண்டிருக்கிறார். வழக்குகளை வெற்றிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது பொதுவான பலன். இது ஒரு சுபிட்சமான நிலைதாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இது 2 விஷயம். 3ஆம் இடத்தின் மீது பதிகின்ற போது தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இது அந்த வேலை செய்யும். இருக்கிற இடத்துக்கு ஒரு பலனு, பார்க்கிற இடத்துக்கு ஒரு பலனு. அந்த சஞ்சார நிலை மையமாக நாம் கவனிக்க வேண்டும். 6ஆம் இடத்துல சுபட்சமான பலனை கொடுப்பார், இல்லை சொல்ல முடியாது. ஒரு ஆரோக்கியமாக நடமாடுவது போல் தெரியும். 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் பார்வை வருது உங்களுக்கு. அப்போ தைரியம், துணிச்சல், முரட்டுத்தனமான செயல்பாடுலாம் இருக்கும். இதற்கு மேல் ஒரு சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னிராசினருக்கு இது கண்டமான காலமாண்டு கூட நீங்க கேட்கலாம், நான் சொல்ல போவதை வைத்து. இப்போ உங்க ராசிக்கு 8ஆம் இடம் ஒன்று இருப்பாருங்க, அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம், ஆயுஸ்தானம். அந்த ஸ்தானத்திற்கு சனி பகவானின் 3ஆம் பார்வை பதிகிறது. அது ஒரு சூட்சமுங்க. அப்போ அஷ்டமஸ்தானத்திற்கு பதிகின்ற போது அஷ்டமத்தனமான காரியங்கள் நடைபெறும். அது உயிரினலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், தொழிலாகட்டும், குடும்பமாகட்டும், செல்வாக்காகட்டும், புகழாகட்டும், உங்களை அஷ்டமப்படுத்திடக்கூடிய நிலையினை எல்லாம் சனி பகவான் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால்
உண்டாக போகிறது. இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியினை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் கன்னிராசினருக்கு. இதுக்கு மேல ஒரு சூட்சம் ஒன்று இருக்கு. உங்க ராசிக்கு 12ஆம் இடம், அதை விரயஸ்தானம் சொல்லுவோம், அயன சயனஸ்தானம் சொல்லுவோம், மோட்சஸ்தானம் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும், மோட்சஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்திற்கும் ஆயுள்காரகனின் பார்வை பதிகிறது. ஏதாவது ஒரு கண்டம் சந்திக்க வேண்டிய நிலை இந்த காலகட்டத்தில் கன்னிராசினருக்கு ஏற்பட போகிறது என்பதை இந்த ஜோதிட சாஸ்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? ஆயுளுக்கு கண்டம் வரும் இல்லையா? ஆயுளுக்கே கண்டம் வரலைங்க, விதி வலியுது. உங்களுக்கு ஆயுள் பலமா இருக்கு. உங்களுடைய புகழுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக இழுக்கு வரும். உங்களுடைய நடவடிக்கையை மற்றவர்கள் வேறு மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க. உங்களை அழுத்துவதற்குரிய, உங்களை மறைப்பதற்குரிய முயற்சி நடைபெறும். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக நீங்கள் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய சங்கடத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க மனம் குழப்பம் அடையும். ஒரு பக்கம் மனம் குழப்பமா தான் இருக்கு. என்னன்னு கேதுபாவன் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. அப்போ 12ஆம் இடத்தையும் மோட்சஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கின்ற போது, ஆயுள்காரர்கள் பார்க்கின்ற போது இன்னும் குழப்பம் வரும். இனம் புரியாத நோய்கள், ஏதோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை, மனம் உடைகின்ற நிலை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்வது மிக அவசியம். இதற்கு மேலாக எல்லா நிலையிலும் ஒரு இறைவன் அடியை சரணடைவது என்பது நம்முடைய நிலைகளில் ஒரு சிறிய நன்மையை உண்டாக்கும். இறைவன் அடியை சரணடைகின்ற போது எந்த கிரகத்தினால் நமக்கு பாதகம் உண்டாகிறதோ அந்த கிரகத்தினுடைய பாதங்களை சரணடைவது என்பது இன்னும் நமக்கு நன்மை உண்டாக்கும். இப்ப சனி பகவான் உங்களுக்கு கண்டத்தை உண்டாக்கக்கூடிய, பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தன்னுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அப்போ சனி பகவானுடைய வழிபாடு என்பது மிக மிக அவசியமானது. முடிந்த போதெல்லாம் சனி பகவானை வழிபட்டு வாருங்கள். நீதிமான், உங்களுடைய கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர். நீங்கள் இறங்கினாலும் அவர் கொஞ்சம் மனம் வைத்தாதான் முடியும். ஆனால் ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அவர் வசிக்கின்ற, காத்திருக்கின்ற இடத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி வழிபட்டு, என்னன்னா அந்த நலமகராசனை பாதுகாத்தவர் சிவபெருமான். இப்ப நீங்க அந்த ஆலயத்திற்கு போகின்ற போது உங்களையும் பாதுகாத்திடக்கூடிய சக்தி இணை சிவபெருமானை வழங்குவார். அங்க நல மகராசவை காத்தது போல உங்களையும் சிவபெருமான் காப்பதற்கு திருநாள் சென்று வாருங்கள். அங்குள்ள சனி பகவான் ஆலயத்திற்கு நல்லெண்ணெயை வழங்கி, தானம் வழங்கி, வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் போகும். இந்த நேரத்தில் நரசிம்ம பெருமாளை, அனுமனை, உங்களுடைய ராசிநாதனான பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ஒரு நிம்மதியான, கொஞ்சம் குழப்பமற்ற நிலையிலிருந்து உங்களை விடுபட முடியும். கொஞ்சம் ஆரோக்கியத்தை அடைய முடியும். இருந்தாலும் எச்சரிக்கை என்பது உங்களுக்கு எச்சரிக்கைத்தான். வைத்தியம் தான் நான் சொல்லியிருக்கேன். வைத்தியத்தையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இது கன்னி ராசினருக்கு ஒரு கண்டமான காலகட்டம். ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.